உழைத்து வேர்வை சிந்தி பிறருடைய பணத்துக்கு ஆசைப்படாத தமிழனுக்கு எந்த குறையும் வராது. ஏன் சொன்னேன்? மற்றொரு காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. உழைச்சவனுக்கு தான் என் வேதனை தெரியும். வேற ஒண்ணும் கிடையாது. முண்டைக்கு சித்தரம்பு வெதர்ல கடிச்சு போச்சு. அதனால ஓயின்னு சொல்றானா மாத்தாரு காலி வெட்டாரா அர்த்தம். நீ என்ன என் தம்பின்னு சொல்லாதடா, காசை வெட்டி போட்டுருவேன். அப்புறம் ஐயா தயவு செய்து உங்க எல்லாரும் காலையும் கும்பிட்டு விழுகிறேன். பின்னாடி பொம்பளை பிள்ளைய ட்ரெஸ் மாற்றும் போது தகரத்துக்குள்ள என்னடா வாக்க போறேன் அப்படியே பார்த்தாலும் இருட்டாத்தேன்னு தெரியும். கருங்குளத்து முனி அடிச்சு போறோம். தயவு செய்து உங்க சகோதரியா நினைச்சு பின்னாடி ஐயா விழா கமிட்டி, ஐயா விழா கமிட்டி இங்க சிரிச்சுட்டு உட்காந்துருங்க. அங்க போங்க ப்ரோ, நீங்க போய் நல்லா பாருங்க. ஆமா காசு கொடுக்குற நீங்க ஓஜில பாருங்க. வெளியூர் ஆளு பார்த்துட்டு போனா எங்களுக்கு என்ன மரியாதை? என்னத்த நான் என்ன விளக்கம் சொன்னாலும் என்னத்தை கோமாளியாத்தான் பார்ப்பீங்க. அதே உண்மை. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா அதுலயும் நான் கோமாளி வேஷம் போட வேண்டும். அதுலயும் என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் நீங்க உட்காந்து பார்க்க. தாய்மார்கள்லாம் இங்க உட்காந்துருக்கிய ஆத்தா, வெரி குட் வெரி குட். உங்களுடைய ஒர்க்கு நல்லா இருக்கு மேடம். புருஷனுக்கு கஞ்சி ஊத்துறது இல்லை. டிவியை போட்டுக்கிட்டு அட்டனக்கால போட்டு சீரியலை பார்க்குறேன். சீரியலே பாரு, மாசம் 1.5 லட்சம் ஏத்துறாங்களா. சீரியலை பாரு, லோன் வாங்கி வை. 30 லட்சம் 40 லட்சம் லோன் வாங்கி வை. லோனுக்காரன் வீட்டுக்கு வந்தவொடனே நீ கருவ காட்டில் போய் உட்காந்துக்க. தன்னுடைய கணவன் எப்படி வருமானம் ஈட்டு வருகிறாரோ அதை வைத்து பிழைக்க திறந்த ஒவ்வொரு தமிழச்சியும் பிழைத்துக் கொள்ளலாம். உலகத்துல 2 மட்டும் ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது. ஒண்ணு கடன் இருக்கக்கூடாது, 2வது உடல்ல நோய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டா இல்லாம இருந்தால் அவன் தான் புனிதமான மனிதன் என்பதே தெரியும். தண்ணி அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம். ஏன்னா தண்ணி அடிக்காம அவனால லென்த் ஆகாது, ஓஸ் லென்த் ஆகாது. நல்ல கொஸ்டின் தான். என்ன மூல போதுற டாக்டரா? பெண்களை ஆண்கள் பயமுறுத்தி விட்டார்கள் அந்த காலத்துல. அந்த காலத்து வயசானாலும் சாதாரணது கிடையாது. அங்கேயா எப்ப முடியாது? 1 மணி ஆகுமா? வயசானவெல்லாம் அன்னைக்கெல்லாம் கூப்பிட்டு பொண்டாட்டி நினைச்சு நினைச்சு அடிப்பேன். பீடி பிடிக்கலைன்னா பொண்டாட்டி கூப்பிட்டு அடிப்பேன். பீடி பிடிக்கல வாடி கண்டாலே மகன் 2 நேரம் அடிச்சோடனே என்னத்த செஞ்சு என்ன போயிரு. இப்ப புதுசா கல்யாணம் பண்ணவே பொண்டாட்டி இட்லிக்கு பொடி வைக்கலையா சுமிதா அப்படின்னு. அது என்ன டாலி வாடி முண்டை 2 அறை விட்டேன். ரூம்ப போய் அடைச்சிட்டு பேண்ட்டை மாட்டிக்கிட்டு உங்க அந்த முண்டை ஏற்கனவே கராத்த வளையிருக்கா. நம்ம புறவுக்கு தெரியல. கச்சா புச்சான எத்து இந்த தண்டி வெளியே வந்திருக்கேன். அப்படியே அவ அப்பா சொல்லியிருக்காரு, வெண்ணமைனே என்னைய மாதிரியே நீ மோசமா நடந்துக்கிட்டியா ஓடாம பார்த்தா. அவ கலட்டிக்கிட்டு அடிக்கிறா. அடிச்சடியில குச வேற போட்டு விடுறான். இதே காமெடி. இதுக்கு மேல என்ன காமெடி சொல்றேன்? என்ன அப்பனா கொட்டை அத்தை தண்டி வீங்கிருச்சானே. ஏன் போய் பொன்னமரால் படுத்துக்கிறதுக்கு லைட் வச்சு பார்த்து போடா. காதல் காதல் செய்யுங்க இளைஞர்களே. ஏன்னா நீங்க கல்லூரிக்கு போவதே அதுக்குத்தான். கல்லூரிக்கு போய் அவவே போய் வாத்தியார்ட்ட என்ன கொஸ்டின் கேட்பீங்க, பாடமெல்லாம் இங்கே எப்படி நடத்துறீங்க, பாத்ரூம் நல்லா இருக்கா, கேண்டீன் நல்லா ஃபுட் போடுறீங்களா, அதெல்லாம் கேட்க மாட்டேன். எந்த பிள்ளையடா கரெக்ட் பண்ணுவோம். அப்படித்தான் ஒருத்தனை பார்த்து ஒரு பிள்ளை சிரிச்சிருச்சு. இவன் 8 நாள் அங்கனே நின்றுருக்கேன். 8வது நாள் முடிஞ்சு 9 நாள் ஒருத்தன் வந்து செருப்புட்டு அடிச்சிட்டேன். என்னடா அப்படின்னு. அந்த பிள்ளை என்னைய பார்த்து சிரிக்குது, மச்சான் போமுண்ட அதுக்கு எத்து பொண்ணு அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம், காதல் செய்யுங்க, தவறில்லை. காதல் செய்வது தவறில்லை. பெற்ற தாய் தகப்பனை கண்கலங்க வைத்து விட்டு அந்த காதல் திருமணம் செய்வதுதான் தவறு என்று எம்கேஆர் சொல்றேன். வாத்தியார் யாரு? நானா சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல படிச்சேன். படிக்கும் போது இங்க இருந்து போகும்போதே அழுதுட்டே போவேன்.